Hi learners, welcome to Let's Crack Net. நான் உங்களோட துளசி. நம்ம பேப்பர் 1 பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ நேற்று லாஜிக்கல் ரீசனிங் பார்த்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களோட எல்லாரோட ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எடுத்திருக்கோம். ஸோ ஈஸியாக டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எப்படி பேப்பர் 1 நெட் அண்ட் செட் எக்ஸாமினேஷன் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் புதுசாக இந்த சேனலுக்கு பார்க்க வந்திருப்பீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டு கிறிஸ்பாக சொல்லிடுறேன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒன்று பர்சன்டேஜ் கான்செப்ட், இன்னொன்று அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ கான்செப்ட். இந்த 2 கான்செப்ட் தான் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸில் ஒரு பர்சன்டேஜை வச்சு ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ரேஷியோ கான்செப்டை வச்சு ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இது 2 தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட பேப்பர் அண்ட் பென் ரெடியாக வச்சுக்கோங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது அப்படியே பார்த்தா வர்றது கிடையாது. பேப்பர் பென் எப்போதும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நெட் அண்ட் செட் எக்ஸாமினேஷனில் 5 out of 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அடிக்க முடியும். அதுதான் உங்களோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணும். யாரெல்லாம் இந்த 2 மார்க்ஸில் விட்டேன் 4 மார்க்ஸில் விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது ஒரு 2-3 கொஸ்டினாவது தப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தான் கன்ஃபார்ம் டாபிக் கொஸ்டின் ஃபார் தி பேப்பர் 1 எக்ஸாமினேஷன். கன்ஃபார்ம் டாபிக் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். அதுக்கான பேசிக் விஷயம் தான் இந்த பர்சன்டேஜ் கான்செப்ட், ரேஷியோ, ஆவரேஜ், நம்ம ஸ்கூல்ல படிச்ச அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது 5 கான்செப்ட் தெரிஞ்சா போதும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல 5 out of 5 எடுக்கலாம். இது நம்ம ரொம்ப நேரம் எடுக்க வேணாம், டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் கான்செப்ட். பர்சன்டேஜ் கொடுத்து அதுலேருந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அங்கேருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இந்த 3 ஃபார்முலாவை தவிர பர்சன்டேஜ்ல வேற எந்த ஃபார்முலாவும் வராது. என்ன ஃபார்முலா மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்து அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? 10th ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஒரு மார்க் எடுத்திருப்போம், 450 மார்க்ஸ் எடுத்திருப்போம். எவ்வளவுக்கு எடுத்திருப்போம்? அவுட் ஆஃப் 500 எடுத்திருப்போம். ஸோ இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் என்ன கம்பேர் டு யுவர் டோட்டல் ஸ்கோர், வாட் இஸ் யுவர் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஃபைண்ட் த பர்சன்டேஜ், எதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்? 450 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 500. ஸோ 450 divided by 500 into 100. இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும்? 90% வரும். ஸோ ஒரு 2 வேரியபிளை கம்பேர் பண்ணி வரக்கூடியது ஒரு பர்சன்டேஜ். இந்த கொஸ்டின் இது மாதிரி வரலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் டிக்ரீஸ். ஸோ நான் எக்ஸாம்பிள் வேறு கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இப்போ ஒரு சாம் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவர் ஒரு வருஷத்துக்கு ஆனுவல் சேலரி பெருசாகவே திங்க் பண்ணலாம் இல்லைங்களா? 20 lakhs per annum சேலரி வாங்குறாரு. ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு 20 lakhs per annum சேலரி வாங்குறாரு 2020ல. என்ன ஆயிடுது? 2021ல அவருக்கு 5 லட்ச ரூபாய் சேலரி கம்மி ஆயிடுது. ஸோ 20 lakhs has been decreased to 15 lakhs. இப்போ இங்கே கண்டிப்பாக சேலரி டிக்ரீஸுங்கிறது இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சேலரி, எத்தனை பர்சன்டேஜ் சேலரி டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அது கால்குலேட் பண்ணலாங்களா? ஸோ இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து குறைஞ்சிருக்கு? 20 lakhs. ஸோ 20 lakhsலேருந்து மைனஸ் 15 lakhs டிவைடட் பை எங்கேருந்து குறைஞ்சிருக்கு? 20 lakhsலேருந்து குறைஞ்சிருக்கு. சரி 20 lakhs கீழே எது போடுறது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கேருந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். இன்டூ 100. ஸோ இன்டூ 100 போட்டால் என்ன வரும்? இங்கே 20 minus 15 5 lakhs வரும் இல்லைங்களா? ஸோ 5 lakhs divided by 20 lakhs into 100. ஸோ இப்போ இங்கே 5 zeros cancel, இங்கே 5 zeros cancel, இங்கே 1, this goes for 4 times, this goes for 1 times, this goes for 25 times. அப்போ என்ன அர்த்தம்? அவரோட சேலரியில 25% ஆஃப் த சேலரி என்ன ஆயிருக்கு? குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இதே நீங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்கு நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும். சேம் ஒரு வருஷம் அவர் 16 லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சேலரி, ஆனுவல் சேலரி வாங்குறாரு. அடுத்த வருஷம் அவருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சது 24 லட்ச ரூபாய் அவர் சேலரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 16லேருந்து 24க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியூ வேல்யூ என்ன? 24 lakhs. ஓல்டு வேல்யூ போன வருஷம் என்ன சேலரி வாங்கினாரு? 16 லட்சம் வாங்கிட்டு இருந்தார். ஓகே, ஸோ எங்கேருந்து ஏறி இருக்கு? 16 லட்சத்துலேருந்து ஏறி இருக்கு. ஸோ இன்டூ 100. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஸோ 24 lakhs இன்டூ மைனஸ் 16 lakhs இஸ் நத்திங் பட் 8 lakhs. இட் இஸ் நத்திங் பட் 8 lakhs. ஸோ டிவைடட் பை 16 lakhs இன்டூ 100. ஸோ இது ஒரு தரம் போகும், இது 2 தரம் போகும், இங்கே இது 50% போகும். ஸோ அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 50% சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே 25% சேலரி டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முக்கியமான
3 ஃபார்முலா நம்ம இதுல பார்க்கக்கூடியது. தெரியுதுங்களா? உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததுக்கு நம்ம போலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். டிசம்பர் 2023 கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படியே ரீட் பண்ணு. என்ன கொஸ்டின்? The table shows a percentage distribution of number of candidates, boys and girls, number of boys who appeared in the entrance exam from different cities A to F. A total of 78,000 candidates appeared from all the 6 cities. ஸோ 6 சிட்டி இருக்கு. A to Fல 6 சிட்டிஸ் இருக்கு. இந்த 6 சிட்டிஸ்ல கிட்டத்தட்ட 78,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். இதுல 24,000 பேர் என்னவா இருக்காங்க? பாய்ஸா இருக்காங்க. 24,000 பேர் பாய்ஸா இருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா? டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நுவான்சஸ் என்ன அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்க தெரியணும். அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுதான் பேசிக். அதுக்கு நம்ம நிறைய ரீட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்றோம். யாரெல்லாம் அதுக்கு ரொம்ப பிகினர்ஸா இருக்கீங்களோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த காலம்ல? கேண்டிடேட்ஸ் ஹூ அப்பியர்ட் இன் எக்ஸாம். ஸோ ஏன்ற சிட்டியில மொத்தம் 17% ஆஃப் த பீப்புள் அப்பியர் ஆயிருக்காங்க. 17%ல பாய்ஸும் இருப்பாங்க, கேர்ள்ஸும் இருப்பாங்க. இந்த பாய்ஸ் எப்படி மேம் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இங்க கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா? 23% பாய்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்கன்னு. அது இங்க கொடுத்துருக்காங்க. இந்த 23% by 100 into 24,000 போட்டோம் அப்படின்னா பாய்ஸ் எத்தனை பேர்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த பாய்ஸ் எங்க போட்டு கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சிடும். இது உங்களுக்கு பேசிக்கான ஐடியாலஜி. கொஸ்டினுக்கு போலாம் வாங்க. கொஸ்டின் என்ன? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் who appeared from city F is approximate dash percentage of the number of girls who appeared from all the 6 together. ஸோ இப்போ நமக்கு தெரியும் இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் number of candidates பார்த்தீங்கன்னா 78,000. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் தெரியும் 24,000 பேர். அதாவது பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்பியர்டு ஃப்ரம் சிட்டி எஃப். ஸோ சிட்டி எஃப்ல எத்தனை பேர் அப்பியர் ஆயிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு கொடுக்கல. நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? 78,000. F சிட்டியில் எத்தனை பேர்? 26%. So 26 divided by 100 that is equal to, இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கிடைக்கும் 20,180. தான் F அப்படின்ற சிட்டியில டோட்டலா அப்பியர் ஆனவங்க. பாயிண்ட். இதுல பாய்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? 9% அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ 9 by 100 இன்ட்டு எத்தனை பேர்? 24,000 பேர். இப்போதான் மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா? 24,000. 24,000 பேர். இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன கிடைக்கும்? 0 6. ஸோ 2,160 ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க சிட்டி எஃப்ல. அப்போ கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? இப்போ கேர்ள்ஸ் எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிக்கணும்? 20,280 மைனஸ் 2160. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1812. கண்டுபிடிச்சிட்டோங்களா? ஓகே. இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் who appeared from city F is approximate to number of girls who appeared from all the cities together. அப்போ நம்ம இங்க இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. மொத்தம் எத்தனை கேர்ள்ஸ் அப்பியர் ஆனாங்கன்னு நமக்கு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆனா ஈஸி தானே? மொத்தம் 78,000 டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் 24,000. அப்போ கேர்ள்ஸ் எத்தனை? கேர்ள்ஸ் எத்தனை இங்கே கால்குலேட் பண்ணலாம். 78,000யும் 24,000யும் சப்ராக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? 54,000. அவ்வளோதான், சிம்பிள், கிடைச்சிச்சு பாருங்க. இப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் who appeared in city F எத்தனை பேர்? 18,000. நம்மளோட முதல் ஃபார்முலா இல்லைங்களா? அடுத்தது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் who appeared from all the 6 cities together 54,000. சிம்பிள், இன்டூ 100. ரெண்டையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு will be getting 33.55. புரிஞ்சுதுங்களா? ஈஸி தானே? யாருக்காவது புரியலன்னா மறுபடியும் பின்னாடி போயிட்டு ஒரு தடவை பார்த்து சரிங்களா? இதுக்கான ரைட் ஆன்சர் 33.5. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, சின்ன விஷயம் தாங்க. நம்ம ஸ்கூல்ல படிச்ச அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஆவரேஜ் கான்செப்ட், பர்சன்டேஜ் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்தா போதும். கொஞ்சமா யோசிக்கணும், பொறுமை வேணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எல்லாருக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ உங்களால செய்ய முடியும். ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்பர் ஆஃப் பாய்ஸ் who appeared from city A. நம்பர் ஆஃப் பாய்ஸ் who appeared from city A. இது கண்டுபிடிக்கணும். இஸ் டேஷ் பர்சன்டேஜ் மோர். டேஷ் பர்சன்டேஜ் மோர் அப்படின்னு சொன்னா நம்மளோட இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணும். இஸ் மோர் தென் தட் ஆஃப் சிட்டி பி. மோர் தென் தட் ஆஃப் சிட்டி பி. சிட்டி பி தான் கொடுத்துருக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம ஒன்றும் சொல்லலை. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of boys who appeared from city A is dash percentage. கண்டுபிடிக்கலாம்ல. இப்போ total number of candidates எத்தனை பேர்? Total number of candidates 28,000. கண்டுபிடிச்சாச்சு. Number of boys 24. கண்டுபிடிச்சாச்சுங்களா? இது ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது தான். இப்போ சிட்டி ஏல கேட்டிருக்காங்க. சிட்டி ஏல எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க? 17%. 78,000. இதில் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் 13,160. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடச்சிடும். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் பாய்ஸ் இதே சிட்டி ஏல எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? 23%. 23/100 into 24. இதை மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வில் பி கெட்டிங் 55. ஓகே, ஸோ பாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு என்ன வேணும்? கண்டுபிடிச்சாச்சு. பாய்ஸ் அப்பியர் ஃப்ரம் சிட்டி எஸ் 5520. எஸ் டேஷ் பர்சன்டேஜ் மோர் தென் சிட்டி பி. சிட்டி பியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. வெறும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், வேற எதுவும் வேண்டாம். ஸோ சிட்டி பியில் எத்தனை பேர்? 20%. ஓகே, 20 divided by 100. 20, sorry, it's not 24. Yes, 24,000. That students boys தான். The number of boys who appeared from city B is dash percent. Number of again இதுவும் boys தான் understood. Then city B 24. Cancel பண்ணினோம் அப்படின்னு என்ன கிடைக்கும்? Will be getting 4,800. கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? மோர் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். ஸோ எங்கேருந்து எங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 5,520லேருந்து 4,800க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,520 minus 4,800 divided by 4,800. இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 0, 2, இங்கே 5, இங்கே 2, இங்கே 7. 720 divided by 4,800 into 100. 0 கேன்சல் ஆகிடும். இதை கேட்டிங்கன்னா சரிங்களா? ஏல எத்தனை பாய்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க? பியில் எத்தனை பாய்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க? அதுக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சிட்டோமா? தானே அடுத்த ப்ராப்ளம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் who appeared from city C approximately dash percentage of the number of candidates who appeared from city D. இது ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர்? ஏற்கனவே சொன்ன மாதிரி 78,000. நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனை பேர்? 24,000. இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஓவரால் எத்தனை பேர்? 54,000 பேர். இதுவும் ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே சிசி கேட்டிருக்காங்க. டி கேட்டிருக்காங்க. என்ன பர்சன்டேஜ்? 16 divided by 100 to 78,000. கால்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் இன் சிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 11,700 நமக்கு கிடைச்சதுங்களா? கேன்சல் பண்ணுங்க. 11,700 நமக்கு கிடைக்கும். ஒன்று கிடைச்சிருச்சு. அடுத்தது நம்பர் ஆஃப் பாய்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படிங்க பாய்ஸ் கண்டுபிடிக்கிறது? சிட்டி சியில் 17% இல்லைங்களா? 17 divided by 100 in 24,000 ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 4,080 நமக்கு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணுங்க. 17 into 40 is 1,080. ரைட். அடுத்தது கேர்ள்ஸ். எப்படிங்க கேர்ள்ஸ் கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு கேர்ள்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ 11,700யும் 4,080யும் 11,700யும் 4,080யும் சப்ராக்ட் பண்ணோம்னா கிடைக்கிறது 1,000. கிடைச்சிருச்சா? வெரி குட், முடிஞ்சது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் who appeared from city D. சிட்டியில் எத்தனை பேர் நம்ம அப்பியர் ஆயிருக்கும்? பர்சன்டேஜ். ஸோ 20 divided by இது சிட்டி டியில் 20 divided by 100 78,000. கால்குலேட் பண்ணு. என்ன வரும் நமக்கு? 15,000. 10. நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா
ஸோ யார்லேருந்து யாருக்கு கேட்டிருக்காங்க? அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஃப்ரம் சிட்டி. எங்கள் சிட்டியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7620. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1500 கால்குலேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது அப்ராக்சிமேட்டா இண்டிகேட்டிங் அப்ராக்சிமேட்டா 49% நமக்கு ஈஸி தான். நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு ரொம்ப எப்போதுமே டிஐயில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 5ல் 3 கொஸ்டின் எப்போதுமே ஈஸியாக தான் இருக்கும். இருக்க கண்டுபிடிச்சிட்டோன்னா ஓகே கட 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 கடன்னு போட்டு. So what is the difference between the number of boys and the number of girls who appeared from ஸோ இப்போ சிட்டி இ கேட்டிருக்காங்க. இப்போ இ சிட்டியில் போயிட்டு எத்தனை பாய்ஸு எத்தனை கேர்ள்ஸ்ன்னு கண்டுபிடிக்கலாங்களா? தெரியும் டோட்டல் நமக்கு 78,000, பாய்ஸ் மட்டும் 24,000, கேர்ள்ஸ் தெரியும் நமக்கு. இப்போ சிட்டி இயில் கேட்டிருக்காங்க. சிட்டியில் இப்போ எத்தனை பர்சன்டேஜ்? சிட்டியில் 8.5%. 8.5 by 100 78,000. மல்டிப்ளை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இந்த 0 கெட் கேன்சல் ஆகிடும். 8.5 into 780 பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கும். Total number of students appeared. நமக்கு வேண்டியது பாய்ஸும் கேர்ள்ஸும். ஸோ பாய்ஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 21%. 21 by 100 into 24,000. இதனையும் நம்ம மைனஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணோம். 5,000 சரிங்களா? 1,040. கேர்ள்ஸ் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரெண்டையும் சிம்பிளாக மைனஸ் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு 1,509 கிடைக்கும். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது இந்த பாய்ஸுக்கும் கேர்ள்ஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. பாய்ஸ் மைனஸ் கேர்ள்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ 5,040 மைனஸ் 1,590 இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய 3,450. ஓகே, இதுதான் இதுக்கான ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுனால டெஃபினட்டாக அனலிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ். அட் த சேம் டைம் நம்ம எக்ஸாம்லேயும் 5 out of 5 எடுக்கிறதுக்கான பெரிய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு கொடுக்குறோம். நெட் எக்ஸாமினேஷனில் யாரெல்லாம் அந்த 2 marks 4 marksல போயிருக்கு அப்படின்னு இருக்காங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கொஸ்டின் இப்போ போக போகிறோம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஹூ அப்பியர்ட் ஃப்ரம் சிட்டி ஏ? வெரி ஈஸி. இப்போ தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம் வேறு. இதில் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது 23% நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிட்டி ஏல ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் முன்னாடி ப்ராப்ளமில். சிட்டிஏல மொத்தம் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 13,260 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இதில் பாய்ஸ் எத்தனை பேர்னு கேல்குலேட் பண்ணியிருந்தோம்? 5,520 கேல்குலேட் பண்ணியிருந்தோம். வெரி குட். அப்போ கேர்ள்ஸ் என்ன பண்ண சப்ராக்ட் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 13,260 minus 5,520 will be getting 7,740. இதான் நம்முடைய ரைட் ஆன்சர். இதுதான் பர்சன்டேஜ்க்கான யூஸ் பண்ணி வரக்கூடிய டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு பேக் போங்க, நிதானமாக உட்காந்து போட்டு பார்த்தீங்க சீராக புரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒரு கான்செப்ட் ரேஷியோ. நம்ம ரேஷியோ ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ ரேஷியோக்கான பேசிக் கான்செப்ட் என்ன தெரியுமா? என்கிட்ட இப்போ மொத்தம் 14 சாக்லேட் இருக்கு. எண்ணி பாருங்க. 1 2 3 5 6 7 8 9 10 11 12 13 14 மொத்தம் 14 சாக்லேட் இருக்கு. இந்த 14 சாக்லேட்ல 7 பங்கா பிரிக்கும். இந்த 7 பங்குல என் பெரிய பொண்ணுக்கு நான் என்ன பண்ண போறேன்? பெரிய பொண்ணு இருக்காங்க, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ என்னோட பெரிய பொண்ணுக்கு ஐம் கோயிங் டு கிவ் தேம் 4 ஷேர் அண்ட் என்னோட சின்ன பொண்ணுக்கு ஐம் கோயிங் டு கிவ் 3 ஷேர். அப்படி கொடுக்கும்போது என்னோட 2 பசங்களுக்கும் எத்தனை சாக்லேட் நான் பிரித்து கொடுப்பேன். இதுதான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல யூஸ் பண்ணக்கூடிய பேசிக்கான கான்செப்ட். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ என் பெரிய பொண்ணுக்கு நான் எவ்வளோ சொன்னேன்? 4 சாக்லேட்ஸ் தரப்போறேன். மொத்த ஷேர் எத்தனை? 7 ஷேர். எத்தனை சாக்லேட்லேருந்து? 14 சாக்லேட். மல்டிப்ளை எனக்கு 8 சாக்லேட்ஸ். இதே மாதிரி என்னோட சின்ன பொண்ணுக்கு மொத்தம் 3 ஷேர் டிவைடட் பை 7 14. என்ன வரும்? ஸோ என்னோட பெரிய பொண்ணுக்கு நான் 8 சாக்லேட்டும் சின்ன பொண்ணுக்கு 6 சாக்லேட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஈஸி தானுங்களா? என் பெரிய பொண்ணுக்கு 8 சாக்லேட்டும் சின்ன பொண்ணுக்கு 6 சாக்லேட்டும் நான் என்ன பண்ண கொடுக்க போகிறேன். இவ்வளோ தாங்க ரேஷியோ அப்படின்ற கான்செப்ட். இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா is2 ரேஷியோ. ஸோ என் பெரிய பொண்ணுக்கு 4 ஷேர்ஸும் என் சின்ன பொண்ணுக்கு 3 ஷேர்ஸும் நான் கொடுத்து இந்த சாக்லேட்டை நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா எத்தனை சாக்லேட்ஸ்லேருந்து? 15 சாக்லேட்ஸ்லேருந்து. அப்போ இவங்களுக்கு எத்தனை பேருக்கு இவங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இதுதான் சிம்பிளான ரேஷியோ கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த கட்ட ப்ராப்ளம்ஸை நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் காலேஜ் டி தட் இன் காலேஜ் இ?
இப்போ இங்க ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம ரேஷியோக்கு என்ன பண்ணணும்? ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் காலேஜ் டி. நம்ம ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் கண்டுபிடிக்கணும். இங்க குடுத்துருக்காங்க. இப்போ காலேஜ் டில 2760. இதுல 10:13 அப்படிங்கிறது ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் எத்தனை பேரு? 13 ஷேர் குடுத்துருக்காங்க. ஓ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 13 divided by 23 into 2760 கண்டுபிடிச்சலாம். ஃபீமேல் கண்டுபிடிச்சலாமா? ஓகே. இது கேன்சல் பண்ணுங்க. 1 டைம் போகும். which எவ்வளோ இருக்கும்? 46. அப்போ 20. That is equal to what? So 13 into 12. 13 into 12 போட்டோம்னா this is 6 to 1. 1560. So 1560 அப்படிங்கிறது தான் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இன் காலேஜ் டி. இதே மாதிரி காலேஜ் ஈக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்கு எத்தனை பேருமா? 2840. 2840 is equal to என்ன ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க? 13:7 ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க. அப்போ 7 divided by 20 into 2840. எப்படிங்க அந்த 20 வந்துச்சு? இந்த ரெண்டு ஷேரிங் ஆட் பண்ணுறதுனால 0 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே கேன்சல் ஆச்சுன்னா 1 2. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 14 கேரி 1 28 9 கேரி 2 994. ஸோ இப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே இந்த ரேஷியோவில் கண்டுபிடிக்க போகிறோம். ரேஷியோ எப்படிங்க? 1560 is to 994. இந்த ஆர்டர் என்னைக்கும் மறந்துடாதீங்க. இந்த 2 டேபிள்ஸில் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா டிவைட் காமன்லி பை 2 டேபிள். 7 8 0 is 2. இது 2 டேபிள் அகெயின் 4 கேரி 1 9 கேரி 1 14 ஆயிடும் 7. இதுக்கான ரைட் ஆன்சர் 780 is to 496. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the average number of female employees taking all the colleges together? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் கண்டுபிடிக்க போறோம். எங்க எதுக்கு? நம்பர் ஆஃப் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் டேக்கிங் ஆல் த காலேஜ். அப்போ எல்லா காலேஜ்லயும் எத்தனை ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஈஸி இல்லைங்களா? ஸோ 3040 இன்டூ டேரக்டாக போயிடுறேன். 6 divided by what? 20. இதே மாதிரி 3360 இன்டூ 3 divided by 7. 2920 இன்டூ 11 by 20. அடுத்தது 760. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? போன ப்ராப்ளம்ல நம்ம கண்டுபிடிச்சோம். அதை டேரெக்டாக நம்ம அப்படியே எழுதிக்கலாம். என்னாலும் நான் போடுறேன். 2760 இன்டூ 13 divided by 23. அடுத்தது 840 இன்டூ 7 by 10 by 20. போட்டாச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கேன்சல் பண்ணலாம். இது எத்தனை தடவை போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் goes for 6 times, right? Not 6 times. Zero 40 இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா 960 நமக்கு கிடைக்கும். அடுத்தது 33 divided by 7 1440 நமக்கு நம்ம அப்படின்னு சொன்னா 16. இப்போதான் லாஸ்ட் ப்ராப்ளம்ல கால்குலேட் பண்ணோம். 1560 கிடைக்கும். இந்த 2840 and 7 by 20 இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். இதையும் கால்குலேட் பண்ணோம். நமக்கு 994 என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ். அப்போ என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1 2 3 4 5 ஆல டிவைட் பண்ணும். 5 ஆல டிவைட் பண்ணும். இதை ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6506 கிடைக்கும். ஆவரேஜ் அப்படின்னு சொன்னா எத்தனை நம்பர்ஸ்? 1 2 3 ABCDE 5 ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது என்னது? ரைட்? சரிங்களா? அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ்? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் டேக்கிங் ஆல் த காலேஜஸ் டுகெதர் கேட்டிருக்காங்க. எப்படிங்க போடலாம்? ஈஸி தானே? எஸ். இங்கே மறுபடியும் அதே தான். ஆனால் இப்போ மேல் கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதர் மைனஸ் பண்ணிக்கலாம். போன ப்ராப்ளம்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? இந்த 960லேருந்து 3040லேருந்து மைனஸ் 960 போட்டால் என்ன வரும்? இங்கே 2080 மேல்னு போட்டு மேலோட வேல்யூ என்ன வரும்? 2080 வரும். அதே மாதிரி இந்த 3360லேருந்து 1440 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 1920 வரும். அதே மாதிரி இதையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 1314. அதே மாதிரி இங்கே சப்ராக்ட் பண்ணி அப்படின்னு சொன்னால் இது 1200.
2840 சப்ராக்ட் பண்ணோம் நமக்கு என்ன வரும் வில் பி கெட்டிங் 1846 வரும். அவ்வளோதான், நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். டேரெக்டாக நம்ம போன ப்ராப்ளமில் பண்ணதுலேருந்து சிம்பிளாக சப்ராக்ட் பண்ணினோம்னாலே போதும். ஸோ அதை நான் அப்படியே இங்கே எடுத்து எழுதுறேன். 1314 1200. மறுபடியும் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் வேண்டாம், சிம்பிள் சப்ராக்ஷன் எப்படி பண்ணோம் தெரியுதுங்களா? ஃபீமேல் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம். ஃபீமேல் ஏற்கனவே இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நம்ம 916 கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த 3040லேருந்து 960 மைனஸ் பண்ணும்போது வரக்கூடியது அப்படியே போடுறது, அவ்வளோதான் சரிங்களா? அடுத்தது 1846. இது எல்லாத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன வரும்? 8360 ஆட் பண்ணிட்டு இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கேட்டிருக்காங்க, வெறும் அடிஷன். போனதில் ஆவரேஜ் கேட்டிருந்தாங்க, இந்த இதில் அடிஷன் கேட்டு ஈஸிங்களா? இதுக்கான ஆன்சர் 8360. அடுத்த ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் தர போகிறேன். இந்த ப்ராப்ளமை முன்னாடி செஞ்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை சாட் பாக்ஸில் போடுங்க. க்ளூ வேணாலும் தரேன். மோர் தென் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னா இது என்னது? இது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். இது இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் இன் ஒர்க்கிங் இன் காலேஜ் ஏஎன்சி, ஏற்கனவே நம்ம ஏசி எல்லாம் இப்போ போன ப்ராப்ளமில் கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட் எடுத்து ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பர்சன்டேஜை மட்டும் நீங்கள் போட்டு இதுக்கான ஆன்சரை சொன்னீங்கன்னா அவ்வளோதான், ஆன்சர் நமக்கு கிடைச்சிடுச்சு சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க பர்சன்டேஜ் நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நம்ம கற்றுக்க வேண்டியது. ஒன்று பர்சன்டேஜ் பற்றின விஷயம், இன்னொன்று ரேஷியோ கான்செப்ட். இதை ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கிளியர் பண்ணிட முடியும் ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ரெகுலராக என் கூட நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா unifystudy.com பிளாட்ஃபார்மில் இப்போ ரெகுலராக கம்ப்ளீட் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நெட் அண்ட் செட் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ஓகேங்களா? இப்போ எக்ஸாமுக்கு இன்னும் 1 month பீரியட் டைம் இருக்குது. ஸோ அதுக்காக இப்போ நம்ம கம்ப்ளீட் ஆஃபர் நமக்கு போயிட்டுருக்கு. பேப்பர் 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி 999 யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். பேப்பர் 2 யூஸ் பண்ணக்கூடியவங்க, இது பேப்பர் 2 வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களும் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கள் யூனிஃபை ஸ்டடியில் எடுப்போம். ஸோ பேப்பர் 2 ரெண்டும் சேர்ந்து வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் அதே 999 ப்ரைஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இல்லை மேம் எனக்கு மார்க் டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மார்க் டெஸ்ட்குள்ளே போங்க. நம்மளோட எல்லா மார்க் டெஸ்ட், யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட், காம்பினேஷன் ஆஃப் மார்க் டெஸ்ட், இது எல்லாமும் இந்த மார்க் டெஸ்ட்குள்ளேயும் இருக்கும். பட் இன்னும் 1 month தான் இருக்குது. ஸோ டெய்லி ரெகுலராக நம்ம 8 to 9:30 PM யூனிஃபை ஸ்டடி ஆப்பில் நம்ம பிஒய்க்யூஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து மண்டேலேருந்து குவிக் ரிவிஷன் பண்ண போகிறோம். எல்லா டாப்பிக்லையும் முக்கியமான கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத குவிக் ரிவிஷனும் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் பேப்பர் 1ல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் unifystudy.com வெப்சைட்கான உள்ளே வந்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நெட் அண்ட் செட் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் நமக்கு ஒரு 1 month தான் ஹார்ட்லி இருக்குது. ஸோ நம்ம அங்கே ஆப்பில் டெய்லி டிஐ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் மேத்தமேட்டிக்கல் ரீசன்ஸும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ வெப்சைட்கான லிங்க் கீழே இருக்குது, இதை வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் தி ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். நான் கேள்வி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கான ஆன்சரையும் கீழே கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் த வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணலாம். டில் தென் டாட்டா, பை பை.